மத்தேயு 26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 34 அதே அதிகாரத்துல இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்க 2 பேரிடத்துல அல்லது 2 விதமான காரியங்களை இயேசு சொல்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், அது 21 34 பேதுருவை பார்த்தே நேரடியா சொல்லிட்டார், பேதுரு என்ன நீ 3 தடவை மறுதலிப்பாய். ஏன் ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை பகிரங்கமா அவர் எச்சரிக்கல, பகிரங்கமா கடிந்து கொள்ளல? உங்களில் ஒருவன் பிசாசாயிருக்கிறான், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், இப்படிதான் சொன்னாரே ஒழிய யூதாஸ் காரியாத்து என்னை காட்டிக் கொடுப்பான்னு ஏன் பகிரங்கமா சொல்லல, எச்சரிக்கல? ஒரு பெரிய கேள்வி அது. பேதுருவை பகிரங்கமா சொன்னாரு, பேதுரு நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாய். ஏன் பேதுருவுக்கு மட்டும் எல்லார் முன்னிலையிலும் பகிரங்கமா அவனை கடிந்து கொள்ள வேண்டும் அல்லது எச்சரிக்க வேண்டும்? என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாம் நானும்ன்றாங்க. யூதாஸ் காரியத்தை நானும்னு சொல்லும்போது நீதான் அப்படின்றாரு. ஆனா நீ சொன்னபடிதான் அப்படின்னாரு. அப்ப கூட அது பகிரங்கமாக அவர் சொல்லவில்லை, அவனிடத்தில் தான் சொன்னார், பகிரங்கமா சொல்லல. ஏன் இந்த வித்தியாசம்? யூதாஸ் ஒரு மாதிரியும் பேதுரு ஒரு மாதிரியும் ஏன் ஆண்டவர் நடத்தினார்? யூதாஸ் எப்படினாலும் திருந்த போறதில்லைன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அவன் மனம் திரும்ப மாட்டான், பாவத்தை உணர மாட்டான், அவன் கெட்டு போவான். அவனுக்கு ஐயோன்னு அவருக்கு தெரியும். முன்னறிவிக்க வேண்டியது கடமை, ஆகவே எச்சரிக்க வேண்டியது கடமை. ஆகவே அதை அவர் பொதுவாக சொன்னார், பூடகமாக சொன்னார், சங்கேத மொழியில மறைமுகமாக சொன்னார். உங்களில் ஒருவன் காட்டிக் கொடுப்பான், என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவன் என்னை காட்டிக் கொடுப்பான், இப்படி சொன்னார். யூதாஸுக்கு அது தெரியும், தான் தானே அவனுக்கு தெரியும். அவன் எச்சரிக்கப்படுவதா இருந்தால் எச்சரிக்கப்பட்டிருக்கலாம். நானான்னு கேட்டா நீதான் சொல்லிட்டாரு, நீ சொன்னபடிதான் சொல்லிட்டாரு. ஆனா நேரடியா பகிரங்கமா யூதாஸை கடிந்து கொள்ளல, எச்சரிக்கிறார். பேதுருவை நேரடியா பகிரங்கமா எச்சரிச்சார். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ, யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ, அவருக்கு யூதாஸ் மேல நம்பிக்கை இல்லை. அவன் திருந்துவான், அவன் திருந்துவான்னு அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு ஐயோன்னு சொல்லிட்டார். அவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்குமே. பைபிள்ல யாரை பத்தியும் அந்த ஒரு வார்த்தை இல்லை, ஒரே ஒருத்தனை பத்தி தான் வார்த்தை இருக்கு, பிறவாது இருந்தால் நலமா இருக்குமே அப்படின்னு. யூதாஸை பத்தி மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். தன்னை பத்தி அவன் சொல்லியிருக்கலாம், நான் பிறக்காமலே இருந்திருக்கலான்னு யோபு மாதிரி ஆட்கள் சொல்லியிருக்கலாம், எரேமியா மாதிரி ஆட்கள் பிறந்த நாளை குறித்து கவலைப்பட்டிருக்கலாம், ஏன் பிறந்தேன்னு. ஆனா கர்த்தர் ஒருத்தனை பத்தி இவன் பிறவாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னது இந்த யூதாஸை பத்தி மட்டும்தான். ஏன்னா அவன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் கடமைக்கு மறைமுகமா அவர் பூடகமா ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா பேதுருவை பற்றி அவருக்கு நம்பிக்கை உண்டு. அவன் என்னை சபிச்சாலும், என்ன தெரியாதுன்னு சத்தியம் பண்ணாலும் மனம் திரும்புவான், என்கிட்ட வருவான் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால நேரடியா பகிரங்கமா அவனை கடிந்து கொண்டார், அவனை எச்சரித்தார். ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார். அவரிடத்துல சிலர் கேட்பாங்களாம், நீங்க ஆண்டவரோ? அவர் தன்னை எப்போதும் சொல்லுவார், எனக்கு அவர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர், தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர், ஒரு சர்வதேச பிரசங்கியார், மிக பிரபலமானவர். அவர் அடிக்கடி சொல்வாரு, என்னிடத்துல இருக்கிற விசேஷம் என்னுடைய பிரபலம் அல்ல, நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பது அல்ல, தேவனோடு நான் நடப்பதனால் எனக்கு இருக்கிற அபிஷேகம். நான் தேவனோடு நடக்கிறேன், என்னிடத்துல அபிஷேகம், அதனால என்னுடைய தலையில அபிஷேகம் இருக்கிறதுன்னு சொல்லுவார். அதுதான் என்கிட்ட இருக்கிற சிறப்புன்னு சொல்லுவார். தேவனோடு நடக்கிறதுனா தேவனோடு பழகிறது.
அப்ப தேவனோடு பழகிறத பத்தி என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், தேவன் ரொம்ப கண்டிப்பா இருப்பார். அவரோட நெருங்கி பழக 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 அவர் ரொம்ப கண்டிப்பா இருப்பார். சின்ன விஷயத்திலையும் கண்டிப்பா இருப்பார். ரொம்ப கண்டிப்பா இருப்பார். அவரோட பழகாதவங்க கிட்ட அவர் ரொம்ப கண்டிப்பா இருக்க மாட்டார். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. யார தன்னுடைய பிள்ளை நினைக்கிறாரோ அவர்களை அவர் கண்டிக்கிறாரு, கடிந்து கொள்றாரு, சிட்சிக்கிறாரு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனை ஆண்டவர் கண்டிக்கல, சிட்சிக்கல என்றால், கடிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் வேசி பிள்ளை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல கூட ஒருவேளை அங்கீகாரம் இல்லாத நிலையில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நேசிக்க மாட்டார்னு சொல்லப்படல. எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வேசி பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களை வேசி பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நிலையில உள்ள, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில உள்ள, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா ஆண்டவரை நம்புவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஆவிக்குரிய வேசித்தனம் அப்படின்னு வேதம் அதை சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நேசிக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவங்கள நேசிக்கிறாரு. ஆனா பிள்ளைகளாக நேசிக்க மாட்டார். ஒருவன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறதற்கும் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளைகளை அவன் கண்டிக்கிறான், கடிந்து கொள்றான், சிட்சிக்கிறான். பிள்ளைகள் அல்லாதவர்களை, மற்றவங்களை அவன் நேசிக்கிறான், ஆனா கடிந்து கொள்றது இல்லை, சிட்சிக்கிறது இல்லை. அதுதான் வித்தியாசம். யூதாஸ் காரியத்தை கூட அவர் சிநேகிதனேன்னு தான் அழைச்சாரு. யூதாஸ் காரியத்து மேல ஆண்டவருக்கு அன்பு இல்லாம இல்லை, ஆனா நம்பிக்கை இல்லை. அன்பு இருந்துச்சு, நம்பிக்கை இல்லை. பேதுரு மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவான், இவன் 3 தடவை தப்பு பண்ணுவான். 3 தடவை தப்பு பண்ணாலும் அவன் என்கிட்ட திரும்பி வந்துருவான் என்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் பிள்ளையை சிட்சி, உன் பிள்ளையை சிட்சை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை கடிந்து கொள்கிறார் என்றால், நம்மை கண்டிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகையினால ஆண்டவர் நம்மை நம்புகிறார் என்பதை உணர்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக நடந்து கொள்வோம். ஆமென்.